ஒருத்தர் வண்டி போய்ச்சிருக்காரு. அவர் வந்து தனியாக நேற்று நம்ம இந்த எபிசோட்லேயே யாரோ ஒருத்தர் போய்ச்சிருந்தாலும் அதனுடைய இறையருள்னால அவர் ஐ திங்க் அவர் இறையருள் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 11A பேசஞ்சர் லண்டனுடைய இது இருக்குன்னு அவர் உயிரோடு மட்டும் இல்லாமல் நடந்து வர போகிற நம்ம அப்கண்ட்ரி இதிலெல்லாம் சேனல்லலாம் பார்த்தோம். Hand carving genuine leather exclusive designs. உங்க ஸ்பேஸுக்கு சிக்னேச்சர் சோஃபா வேணுமா? லாவிஷ் ஃபர்னிச்சர் தான் ரைட் சாய்ஸ். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. நேற்று நைட்டே அஃப்கோர்ஸ் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, ஏன்னா அவங்கெல்லாம் குஜராத்காரங்கன்றதால எல்லாமே ப்ளஸ் ஆக்சிடென்ட்ங்கிறதால எல்லாமே வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஐ திங்க் அரௌண்ட் 7:30 பிரைம் மினிஸ்டர் கேம். அவர் ஆக்சிடென்ட் சைட்டை பார்த்துருக்காரு. ஒரு டெட் பாடி ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி இந்த கேஸில் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா உடல்களும் கருகி இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குது, கால் டிஎன்ஏ டெஸ்ட். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ஒரு 50,000 60,000 இருக்கும். அவங்களுக்கு வந்து 1 கோடின்றது வந்து ஓகேன்ற எடுத்துக்கலாம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா மாத சம்பளமே 60 லட்சம் 50 லட்சம் சம்பாதிப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு மாதிரி கம்மியாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஒரு ப்ரொஃபைல் பார்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போன வழியில் சொல்லியிருந்தீங்க. அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே 1 கோடின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஊருக்கு அதை எடுத்துன்னு போகிறது தான் இன்னொரு பெரிய பிரச்சனை. அஃப்கோர்ஸ் குஜராத் கவர்மெண்ட் இது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்லேயே அங்கேயே வந்து டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் வந்து எப்பயுமே அந்த பாக்ஸில் நம்ம காஃபின் பாக்ஸ்னு சொல்கிறோம்ல, அதில் தான் போட முடியும். ஓகே. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ்ன்ற ஒரு கருவி மூலியமாக தெரிய வரும்னு சொல்கிறாங்க. பிளாக் பாக்ஸ்னா என்ன? நீங்கள் நம்ம ஃப்ரீ சர்வீஸ்லாம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி ஏர்க்ராஃப்டில் இத்தனை ஹவர் ஒரு 6000 ஹவர் போச்சுன்னா ஒரு செக்கு, 8000 ஹவர்ஸ் கிராஸ் ஆச்சுன்னா ஒரு செக்னு சொல்லிட்டு ஐ திங்க் 12,000 ஹவர்ஸ் நினைக்கிறேன் ஏர்க்ராஃப்டை கம்ப்ளீட்டாக கைட்டி போட்டு மாட்டுவாங்க. கார்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தா சீட்டிங்லாம் நடக்குது. ஃபுல்லாக ரெடி பண்ணாமல் சும்மா வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் வருது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஏரோப்ளைன் ரெடி பண்ணுறதுல ஏதாவது நடக்குமா சார்? வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நேற்று பார்த்துருந்தோம், ஆக்சிடென்ட் ஆன உடனே சில அப்டேட்ஸ்லாம் கிடச்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலும் நிறையா அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதை பற்றிலாம் விரிவாக பார்க்க முடியுமா சார்? நேற்று நம்ம பார்த்த எபிசோடில் வந்து அந்த சமயத்தில் விமானத்தில் இருந்த பயணிகளுடைய நிலைமை நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியல. சில பேசஞ்சர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா பிளைனில் இருந்தவங்க ப்ளஸ் கீழே அந்த ஹாஸ்டலில் இருந்தவங்கலாம் இருந்தது. ஒரு 1 ஹவர் முன்னாடி எனக்கு கிடைச்ச அப்டேட் என்னென்னாக்க விமானத்தில் இருந்தவங்களில் 242 பேசஞ்சரில் 241 பேர் இறந்ததாக ஏர் இண்டியா நிர்வாகம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒருத்தர் வண்டி போய்ச்சிருக்காரு. அவர் வந்து தனியாக நேற்று நம்ம அந்த எபிசோட்லேயே யாரோ ஒருத்தர் போய்ச்சிருந்தாலும் அதனுடைய இறையருள்னால அவர் ஐ திங்க் அவர் இறையருள் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 11A பேசஞ்சர் லண்டனுடைய இது இருக்குன்னு அவர் உயிரோடு மட்டும் இல்லாமல் நடந்து வர போகிற நம்ம அப்கண்ட்ரி இதிலெல்லாம் சேனல்லலாம் பார்த்தோம். இது முதல்ல. ரெண்டாவது என்னென்னாக்க நேற்று நைட்டே அஃப்கோர்ஸ் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா, ஏன்னா அவங்கெல்லாம் குஜராத்காரங்கன்றதால எல்லாமே ப்ளஸ் ஆக்சிடென்ட்ங்கிறதால எல்லாமே வந்துட்டாங்க. இன்னைக்கு காலையில் ஐ திங்க் அரௌண்ட் 7:30 பிரைம் மினிஸ்டர் கேம். அவர் ஆக்சிடென்ட் சைட்டை பார்த்துருக்காரு. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களாம், ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நார்மலாக ஒரு டெட் பாடி ஐடென்டிஃபிகேஷன் மாதிரி இந்த கேஸில் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா உடல்களும் கருகி இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் இருக்குது, கால் டிஎன்ஏ டெஸ்ட்டு. நார்மலாக நம்ம ட்ரெஸ்ஸு, ஃபேஸு ஆர் அவங்க போட்ட ஜுவல்ஸு அதெல்லாம் இருக்கணும். இதில் வந்து எதுவுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. டிஎன்ஏ பாசிபிளாக இருக்குமா சார்? எடுக்க முடியுமா? பேர்ன் ஆகிருக்கு இல்லையா? இல்லை, அதனால தான் தே ஆர் டூயிங் அ டிஎன்ஏ பாசிபிலிட்டி தான். அதில் டிஎன்ஏல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கன்க்ளூசிவாக ஒரு ஏஜ் ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஒரு லேடி ஏஜ் பிட்வீன் 35 to 40 அந்த மாதிரி ஒரு கன்க்ளூசிவாக வரும். அது வந்து ஐ கேன் சே அதுதான் நம்மளுக்கு பாசிபிள். ஓகே. இல்லைன்னா நேற்று வேறு ஒரு சேனலில் நான் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை ஆகலைன்னா ஒரு மாஸ் கிரிமேஷன் தான் நடக்கும். ஃபிசிக்கல் ஐடென்டிஃபிகேஷன், ஏன்னா வரவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க ஒரு இறப்பினுடைய தாக்கம் அவங்களுக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு கருகிய நிலையில் நம்ம ஒரு நல்லா பார்த்த ஒரு மனிதரோ அந்த குழந்தைகளையோ பார்க்குறதுக்கு மனசு இல்லை. கண்டிப்பாக. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு நடுப்புற அந்த பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல், அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க சில பேர் இன்ஜூர்டாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நார்மலாக சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பீடா போடுறதுக்கு வந்தவங்க அதில் நிறைய பேர் இன்ஜூர் ஆகிருக்காங்க. அவங்களுடைய
இதையும் பிரைம் மினிஸ்டர் பார்த்ததையும் நான் பார்த்தேன், இந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் பார்த்ததை. அவங்களுடைய இருக்குது. இந்த மீன் டைம் இறந்தவர்களுக்கு ஒரு இழப்பீடு தொகையாக முதல் கட்டமாக ஏர் இந்தியா வந்து 1 கோடி ரூபா ஒரு பேசஞ்சருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் முதல் கட்டம். அதாவது இப்போ நான் அது கேட்கணும்னு நினச்சேன். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் ஒரு 50,000 60,000 இருக்கும். அவங்களுக்கு வந்து 1 கோடின்றது வந்து ஓகேன்ற எடுத்துக்கலாம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா மாத சம்பளமே 60 லட்சம் 50 லட்சம் சம்பாதிப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இது ரொம்ப ஒரு மாதிரி கம்மியாக இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஒரு ப்ரொஃபைல் பார்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போன வழியில் சொல்லியிருந்தீங்க. அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே 1 கோடின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே. அதாவது உங்களுக்கு வந்து நான் சொல்கிறது ரூல், வார்சா கன்வென்ஷன், மான்ட்ரியல் கன்வென்ஷன், இன்டர்நேஷ்னல் ரூலில் என்ன பண்ணுவாங்கன்னா லைபிலிட்டி இஸ் லிமிட்டட்னு சொல்லுவாங்க. லிமிட்டட் லைபிலிட்டினா இதுதான் உச்சபட்சம். ஐ ஃபுல்லி அக்ரி. ஒரு பெரிய 50,000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியுடைய சேர்மன் இதில் ஒரு விமான விபத்தில் இறந்துட்டாருன்னா அவருடைய இழப்பீடுங்கிறது நிச்சயமாக இருக்கணுங்கிறது வந்து இது வந்து ஆன்கோயிங் ஆகிடும். எவ்வளோங்கிறது அவருக்கு 50 கோடி கொடுத்தா போருமா, 100 கோடி, அதெல்லாம் சப்ஜெக்டிவ் ஆகிடுங்கிறதுனால தான் முதல்லையே டொமஸ்டிக்லேயும் சரி இன்டர்நேஷ்னல் சரி லிமிட் ஆஃப் லைபிலிட்டின்னு கொண்டு உச்சபட்சமாக இது கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. நான் சொன்ன அந்த இது வந்து ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறலாம் அப்படின்னு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எப்படின்னா அது வந்து ரூல். எல்லாருக்குமே உச்சபட்சமாக கொடுத்துடலாங்கிறது வந்து ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட என்ன அக்ரிமெண்ட் இருக்குன்னு தெரியணும். அது ஏதோ ஷார்ட் ஃபால் இருந்ததுன்னா மேபி ஏர்லைன் அது அதை அப்சர்வ் பண்ணிக்கிறதா இருக்கும். ஆனால் இது நாளைக்கே ஒருத்தர் 1 கோடி ரூபா எடுத்து கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாக நிறைய சட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது இப்போ சட்டம் வந்ததுனால அது நான் இப்போ பேசலை. ஓகே, என்கொயரி வந்து ஏர்லைன் தன்னுடைய எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்ததுக்கு பின்னர் இந்த விபத்து தவிர்க்க முடியாததாகிவிட்டதுன்னு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணால் தான் அந்த லிமிட் பிகம்ஸ் லைபிலிட்டி பிகம்ஸ் லிமிட்டட். ஓகே, இன்னும் அதனுடைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதுனாக்கா இப்போ உறவுக்காரங்களாம் வந்துட்டுருப்பாங்க. ஏதோ டெல்லியிலேருந்து பாம்பேலேருந்து இன்றைக்கி ஒரு ஃப்ளைட் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். மார்னிங் உறவினர்கள் அவங்கள ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம். பேக்கேஜெலாம் எதுவும் இருக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் இருக்கிறதா தெரியல. ஆனால் இருக்கிற பேக்கேஜுக்குள்ளே சால்வேஜ் பண்ண முடியுமா அது எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க அப் கண்ட்ரி டிவிலலாம் ஃப்ளட் லைட்ஸ் போட்டு தேசிய பேரிடரும் ஆர்மிக்காரங்களும் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டாடா கம்பெனியாக அந்த மெடிக்கல் காலேஜுடைய பில்டிங்ஸ் இதை நாங்களே புதுசாக கட்டித்தரோம். அதெல்லாம் அது அவங்களுடைய ஃபாலோஅப். நம்மளை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சருடைய இதுவும் கண்டிப்பாக அது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதுக்கப்புறம் அவங்களோட ஊருக்கு அதை எட்டுன்னு போகிறது தான் இன்னொரு பெரிய பிரச்சனை. அஃப்கோர்ஸ் குஜராத் கவர்மெண்ட் இது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்லேயே அங்கேயே வந்து டெத் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் வந்து எப்பயுமே அந்த பாக்ஸில் நம்ம காஃபின் பாக்ஸ்னு சொல்கிறல அதில் தான் போட முடியும். ஓகே, ஏன்னா நீங்கள் நாயகன் சினிமா கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அந்த வேல் நாயக்கரோட பையனை அந்த பேக் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கப்புறம் இதுதான் பண்ணணும். ஏன்னா பேர்ன்ஸ் இன்ஜுரி. அதனால் நீங்கள் வந்து அது பண்ணி தான் கொடுப்பாங்க. அதுக்கு டெத் சர்டிஃபிகேட் எம்பாமிங் சர்டிஃபிகேட்லாம் பண்ணி தான் கொடுப்பாங்க. இது ஒரு பெரிய லென்த்தி ப்ராசஸ். இது கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக இருக்கிறதுனால எல்லாமே ஒரே இடத்துல நடக்கக்கூடிய இது இருக்குது. ஓகே சார். இப்போ வந்து நம்மளுடைய பொதுமக்கள்கிட்ட நான் ஒரே ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்களே நம்மளுடைய தனிப்பட்ட கோவங்களையே இது பண்ணாமல் அவங்க எப்பயுமே அப்படி தான் இவங்க அப்படியே அப்படி தான் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் நம்ம இப்போ இந்த துயரமான இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ ஆறுதல் சொல்ல முடியும். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ்ன்ற ஒரு கருவி மூலியமா தெரிய வரும்னு சொல்கிறாங்க. பிளாக் பாக்ஸ்னா என்ன, அது மூலியமா கண்டுபிடிக்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சார்? நீங்கள் வந்து நம்ம ரோடு ஆக்சிடென்ட்லாம் இருக்கு இல்லையா, நம்ம ரோடு ஆக்சிடென்ட்லாம் பார்த்தோன்னா ஆர்டிஓ வந்து ஒரு சாக் போடுவார். அந்த இடத்துல இந்த கார் இப்படி வந்தது, இந்த பைக் இப்படி வந்தது, இதனால் அது நடந்திருக்கலாம்னு அவர் வந்து அனுமானிக்கிறாரு. யார் தப்பு யாருங்கிறது அவருடைய ஜட்ஜ்மெண்ட் வேல்யூவாக இருக்கும். ஏரோப்ளேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கனாக்க இப்போ நீங்கள் நிறைய டவுட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. நேற்று கூட ஃப்ளைட் இது சரியாக ஒர்க் பண்ணித்தா, இன்ஜின் பவர் வந்ததா, அவர் சரியான டயத்தில் டேக் ஆஃப் பண்ணார், இது எல்லாத்துக்கும் என்டையர் திங் அந்த ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த இன்ஜின் ஆன் பண்ண அந்த புஷ் பேக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிரேக்ஸ் எடுத்து வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் நகர்றதுலேருந்து பைலட் வந்து பக்கத்தில் இருக்கிற பைலட் கிட்ட இன்னும் கொஞ்சம் சுகர் வேணுமா அப்படின்னு அவர் கேட்டார்னா கூட அது கூட ரெக்கார்ட் ஆகிடும். அந்த பிளாக் பாக்ஸுங்கிறது வந்து நேற்று இந்த ஏர்க்ராஃப்டுடைய டெயில் வால் பகுதி இருக்கு இல்லையா, அந்த வால் பகுதியில் ஒரு என்க்ளோஷர் மாதிரி இருக்கும். ஓகே, அதனுடைய ஃபீச்சர் என்னென்னா 10,000 கிலோ வெயிட்டை தூக்கி அதில் அடித்தாலும் சரி, ஒரு 10,000 டிகிரி செல்சியஸ்க்கு நெருப்பு பற்றினாலும் சரி, 30,000 அடியில் ஏர்க்ராஃப்ட் போய் விழுந்தாலும் சரி, அது ஒன்றுமே ஆகாது. அது உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, அது ஏன் பிளாக் பாக்ஸ்னு சொல்கிறோம், அது கலர் வந்து பிளாக் இல்லை. ஓகே, அது கலர் வந்து ஃப்ளோரசன்ட் கலர், அது ஆரஞ்சு கலர். ஏன்னா அது வந்து இருட்லேயும் உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணும், தண்ணிக்குள்ளே இருந்தாலும் பளிச்சுன்னு தெரியணும். அது ஏன் பிளாக் பாக்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, கருப்புனாலே துக்கம்.
அந்த துக்ககரமான ஒரு சம்பவமாக ஏதோ நடக்கும்போது தான் அதை எடுக்கணும் அப்படிங்கிறத பிளாக் பாக்ஸ். அந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே ரெண்டு காம்பனண்ட். ஒன்று சிவிஆர், கான்வர்சேஷனல் வாய்ஸ் ரெக்கார்டர். இந்த பைலட் வந்து புஷ்பேக்லேருந்து கடைசியாக மேடேன்னு சொன்னதாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஏடிசிக்கு வந்ததை சொல்கிறேன், அது வரைக்கும் அது ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆனோன்னா அதுவும் ஸ்டாப் ஆகிடும். ரெண்டாவது ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். அந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் என்ன பண்ணணும்னா, அந்த ஏர்க்ராஃப்ட் மூவ் ஆகுது இல்லை, முதல்ல இந்த ஏர்க்ராஃப்ட் டோர் க்ளோஸ் பண்ணி ஏர்க்ராஃப்ட் புஷ்பேக் ஆகுது இல்லையா, அது ஒன்றே இருக்கும். 1332 ஏர்க்ராஃப்ட் புஷ்பேக் ஆச்சு, ஏர்க்ராஃப்ட் ரோல்டு பேக்னு இருக்கும். அப்புறம் இன்ஜின்ஸ் ஆன், இன்ஜின் எவ்வளோ டெம்பரேச்சர் ஆச்சு, இன்ஜின் எவ்வளோ ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிது, இன்ஜின் எவ்வளோ ஆர்பிஎம் ஜென்ரேட் ஆச்சு, கேபினுடைய இது எவ்வளோ இருக்குது. அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்டையும் அதை அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். கேபின்குள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தது. நீங்கள் ஏதோ ஏசியை பற்றி ஏதோ ஒரு கொரியரில் ரைஸ் பண்ணீங்க. ஆமாம், மக்களோட கேள்வி சிலதான் சில்லியாக இருந்தாலுமே இல்லை நிறையாங்க. நான் இப்போ வேற ஒரு சேனலில் ரொம்ப கூட சொன்னேன், கார் பயன்படுத்துகிறவங்கள விட இந்த பயன்படுத்தாதவங்க தான் காரை பற்றி ஒப்பீனியன் நிறையா சொல்லுவாங்க. நீங்கள் போய் ஒரு கார் வாங்கினா, இல்லை அந்த கார் நீ வாங்காத, அது நயன்தாரா வாங்கின காரு, அது வாங்கு அப்படி. அதாவது காரை பயன்படுத்தாதவங்க, ஏன்னா அவங்களுடைய நாலேஜு அவங்களுடைய ஃபேவரட் அது இருக்கா மாதிரி தான் அதுதான் அவங்க பேசுவாங்க. இது வந்து மாப் சைக்காலஜி. இது எனக்கு அது பிடிச்சது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஒப்பீனியன் சொல்கிறோம்ல, அது வந்து நீங்கள் அதுக்கெல்லாம் அவ்வளோ இது கொடுக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். இது என்ன ஆகுனாக்க, இதெல்லாம் நீங்கள் வந்து வாய்ஸ்லாம் நீங்கள் உடனே நம்ம டேப் ரெக்கார்டர் போட்ட மாதிரி வராது. இதெல்லாம் டிஜிட்டலி ரெக்கார்டட். இது என்ன பண்ணுவாங்கன்னா, இது அப்படியே நேற்று எடுத்துட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ராத்திரி 9 மணிக்கு அதை எடுத்து ஃபுல்லாக இன்னொரு இந்த பாக்ஸ்குள்ளே வச்சு அது ஒரு சேஃப் இடத்துல வச்சுருப்பாங்க. கோர்ட் ஆஃப் என்கொயரி எங்கே நடக்கிறதுன்னு இன்வேரியபிளி இட் வில் பி இன் அஹமதாபாத் ஒன்லி. ஓகே, இப்போ ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் நடக்கிறதுனா அந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் அங்கே கொண்டு போய் அதை வைப்பாங்க. போயிங் கம்பெனியும் கொண்டு வருவான், ஏர் இண்டியாக்கிட்டே அது இருக்குது. இல்லைன்னா போயிங் கம்பெனி தே ஆர் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன் டெல்லி. அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு அவங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணால் அதுக்குள்ளே போயிங் கம்பெனியோட ஆட்களும் இதில் டெல்லிக்கு வந்து அஹமதாபாத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸில் இந்த டீகோடரை பண்ணி அந்த டிஜிட்டல் பிரிண்ட் அவுட் வரும். நம்ம டிஜிட்டல் பிரிண்டோட லேமேன் லாங்குவேஜில், இப்போ நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம்ல 1032 ஏர்க்ராஃப்ட் புஷ்பேக் 1030 அந்த மாதிரி அந்த டைம் லைன்ஸோடு இதாகும். அது பேர் டீகோடர்னு பேர். இந்த டீகோடரை வச்சு எடுத்து அதுக்கப்புறம் அதையே அசோசியேட் பண்ணுவாங்க. இப்போ அது இந்த என்கொயரியை பொறுத்த வரைக்கும், என்கொயரியில் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆஸ் தி என்கொயரி ப்ராக்ரஸஸ் அந்த என்கொயரி இன்சார்ஜ் வந்து கேள்வி கேட்குற கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ ஒரு புரிதல் இல்லாமல் கேட்குறேன். இப்போ கார்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தா சீட்டிங்லாம் நடக்குது. ஃபுல்லாக ரெடி பண்ணாமல் சும்மா வந்து அந்த சர்டிஃபிகேட்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இந்த ஏரோப்ளைன் ரெடி பண்ணுறதுல ஏதாவது நடக்குமா சார்? சார் நீங்கள் இல்லை புரிதல் இல்லாமல் தான் கேட்குறேன். இல்லை நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் இஸ் வெல் வேலிட். அதாவது ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். அப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, ஒவ்வொரு செக் போதும் ஒவ்வொரு டிபார்ச்சர் போதுமே அது சர்டிஃபை பண்ணியாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு மெக்கானிக்கை வந்து பர்மனெண்ட்டாக எல்லா இடத்துலையும் வச்சுருக்கீங்க. நீங்கள் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, ஒரு மெக்கானிக் சர்டிஃபை பண்ணுறான். நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸில் ஒரு மெக்கானிக் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறான். ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது மெக்கானிக் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இருந்தால் எங்கே அதுக்கு லேப்ஸுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தட் இஸ் சம்திங் கால்ட் CAF, சர்டிஃபிகேட் ஆஃப் ஏர் வர்தினஸ். இந்த 6000 hours 8000 hours செக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அது யார் பண்ணணுங்கிறது குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் தான் பண்ணுவாங்க. நீங்கள் நம்ம ஒவ்வொரு டிபார்ச்சர் முன்னாடி பண்ணுறோன்னு சொல்லணும்ல, அவங்க லைன் மெயின்டெனன்ஸ்னு பேர். பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பிளேன்லாம் ஒரு ஷெட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அது பேர் ஹேங்கர்னு பேர். அந்த ஹேங்கரில் ஏர்க்ராஃப்டை கொண்டு போய் ஏர்க்ராஃப்டுடைய பார்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கழட்டி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் இஸ் சர்வீஸ்ட். அதுக்குள்ளே அந்த இது வந்து ஓவர் டியூ ஆகிட்டுனா ரீப்ளேஸும் பண்ணி ஆகணும். ஸோ திஸ் இஸ் தி பேக்ரவுண்ட். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஏர் வர்தினஸ் பண்ணும்போது டிஜிசிஏவோட ஃப்ளைட் சேஃப்டி ஆளும், ஏர் இண்டியாவோடைய ஆளும், இந்த சீஃப் இன்ஜினியரிங் மேனேஜர் இன்சார்ஜ் எல்லாருமே கையெழுத்து போட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வேண்டும். அதே மாதிரி ஏரோப்ளைன் வெயிட்டுக்கு பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. நீங்கள் நார்மலாக நம்ம போய் வேயிங் ஸ்கேல் இருக்கிற மாதிரி லாரி பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரு வே பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏர்க்ராஃப்ட் தொங்க விட்டு ஏர்க்ராஃப்ட் வே பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஏர்க்ராஃப்ட் லேண்டிங் கியர் இப்படி மேலே போயிட்டு கீழே இறங்குறது இல்லை, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு மேஜர் மெயின்டெனன்ஸில் தனியாக இருக்கிறது. இது வந்து ஒரு தனி லைன்க. அதாவது நீங்கள் பார்க்குற ஆக்டிவிட்டியோட பார்க்காத ஆக்டிவிட்டி தான் ஜாஸ்தி. ஓகே சார், இவ்வளோ கேட்டீங்களுக்கு ரொம்ப அழகாக ஆழமாக பதில் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம், தேங்க்யூ. ஹேண்ட் கார்விங் ஜென்யூன் லெதர் எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ். உங்க ஸ்பேஸுக்கு சிக்னேச்சர் சோஃபா வேணுமா? லாவிஷ் ஃபர்னிச்சர் தான் ரைட் சாய்ஸ். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.